வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கட்டோரி ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட்டோரி ப்ளவுஸ் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது 1 மீட்டர் கிளாத்து, காட்டன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இது ப்ளவுஸ் பீஸ். இது இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம அடித்து ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லைனிங்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் விடுவோம். டோட்டல் லென்த் 15 இன்ச். அந்த 15 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 6 இன்ச்சு. மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விடணும். இப்போ ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட் 40. அந்த 40யை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 5 இன்ச் கிடைக்கிது. அதோட ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 இன்ச் வரும். அந்த 6 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணுறதுனா, அந்த 6 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச்சாக மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் கிட்ட அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் கிட்டேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட்டு 40னா அதோட 4 இன்ச் நம்ம ஆட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராவாக லூசிங்காக, அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 11 இன்ச் வரும். அந்த 11 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணணும். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக. கீழே இடுப்பு கிட்ட ஹிப் ரவுண்ட் நம்மளுக்கு 37 வருது. இந்த 37ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 9.25 வரும். அந்த 9.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச் டக்ஸ் பிடிக்கிறதுக்காக, 1.5 இன்ச் தையலுக்காக. நீங்கள் எந்த பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த சைஸாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா படி நம்ம கட் பண்ணோன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ நெக் ஒரு 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். 9.5 இன்ச் இல்லைனா 10 இன்ச் கூட வைக்கலாம். நான் 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 9.5 இன்ச் மார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு நெக் ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர்லேருந்து வெளியில் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ இதோட சென்டர் எடுக்கணும். நம்ம இந்த பக்கமும் இதோட சென்டர் எடுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட் ஸ்கேலை வச்சு கரெக்டாக இந்த 3மே எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து அங்கே நம்ம மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு கை ஜாயின் பண்ணும்போதும் துணி எக்ஸ்ட்ராவாக அங்கேயும் இங்கேயும் வராது. இந்த மாதிரி மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி மெதுவாக மார்க் பண்ணி டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். 10 இன்ச் வரணும். இது ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி தான் வருது. அப்போது நம்ம செஸ்ட் இப்போ 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி ஸ்கேலால் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது. இல்லைனா ஷோல்டர் கிட்ட லூசிங் வரும். ஷோல்டர் எப்போவுமே கலந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஷோல்டர் கிட்டேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் 2.5 இன்ச் வைக்கிறேன். அப்போது நம்மளுக்கு 1/2 இன்ச் தையலுக்காக போனால் கரெக்டாக நம்மளுக்கு 3 இன்ச் கீழே வரும். நெக்குக்கு கீழே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 2.5, கீழே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சுக்கு. எப்போவுமே மேலே ஷோல்டர்லேருந்து கீழே நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நெக் ஷேப் கரெக்டாக இருக்கும். ரவுண்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைக்கு இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. கைக்கும் அதே மாதிரி கீழே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் மடித்து தைப்போம். 1 இன்ச் ஹெம்மிங்காக. கையோட லென்த் 9.5 இன்ச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் 40ங்கிறதுனால 4 இன்ச்சுக்கு நம்ம கையோட கீழே ஆம்ஹோல் கிட்ட மார்க் பண்ணணும். இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ 38 செஸ்ட் இருந்ததுன்னா 3.8 நம்ம மார்க் பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 10 இன்ச்சு. 10 இன்ச் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இதை நம்ம துணி கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். தைக்கும்போது அதை ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிடலாம். இப்போ இதோட சென்டர் எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கேலால் கரெக்டாக ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஷேப் கொடுக்கறதுனால நம்மளுக்கு தைக்கும்போது ப்ளவுஸில் உள்ள ஆர்ம் ஹோலும் கை நெக்கில் உள்ள ஆர்ம் ஹோலும் நம்மளுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். துணி எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ வராது. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி கொடுத்து ஆம்ஹோல் கிட்ட ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட்டோரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டோரிக்கு என்றைக்குமே நம்ம டேரெக்டாக துணியில் வெட்ட முடியாது, நம்மளுக்கு துணி தான் வேஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. என்ன பேப்பர் வேணாலும் இருக்கலாம், நியூஸ் பேப்பர் கூட இருக்கலாம். நியூஸ் பேப்பரில் சரியாக தெரியாதுங்கனால நான் அந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை இதில் அப்படி வைக்கணும். ஃபஸ்ட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வேணும். அதனால தான் ஃப்ரண்ட் சைடு நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம். இதை அப்படியே வச்சு இதுக்கு மேலேயே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம். சைடில் ஜாயின் பண்ணுறதை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் கிட்டேயும் இந்த மாதிரி கரெக்டாக பாக்ஸ் போட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணணும். இப்போ கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச் நம்மளுக்கு வேண்டாம். அதனால் அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதை ஃபஸ்ட்டு அந்த 1.5 இன்ச்சை ஃபோல்டு பண்ணி வச்சு மார்க் பண்ணியிருக்கலாம். நான் மறந்துட்டேன். அப்படியே மார்க் பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு அந்த 1.5 இன்ச் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த 1.5 இன்ச் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு 2 1/2 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டி நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கேயும் 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டுடலாம். இப்போ இதோட சென்டர் எடுக்கணும். நம்ம இதில் பாதி எவ்வளோ வருதுன்ட்டு அங்கே நம்ம மார்க் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு பட்டி ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். நம்ம பட்டி வந்து கட் பண்ண வேண்டியதில்லை. இதை அந்த பேப்பரை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி நெக்குக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்குக்கு வந்து ஒரு 5.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் வந்து 40 இந்த 40ல் வந்து 4 நம்ம ப்ளஸ் பண்ணோம் 44. அந்த 44 நம்ம 6 டிவைட் பண்ணோம்னா 7.3 வரும். நம்ம 7 இன்ச் கூட எடுக்கலாம். இந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பரை வச்சு இந்த கட்டோரி பார்ட்டை மட்டும் நம்ம அந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி கிளாத்தில் கட் பண்ணணும். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக விடணும். இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம விடணும். இப்போ இங்கேருந்து அளந்து பார்க்கணும். கரெக்டாக அதே அளவு இந்த 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல அங்கேயும் இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க தையலுக்காக. அப்படியே டாட் டாட்டாக போட்டு மெதுவாக கீழே உள்ள அந்த இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதோட சென்டர் எடுக்கணும். இங்கேருந்து இதில் 1/2 இன்ச் எவ்வளோ வருதோ அதை எடுக்கணும். இங்கேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் கீழே ஒரு 1.5 இன்ச். இது வந்து நம்ம டக்ஸ் பிடிக்கிறதுக்காக டோட்டல் 3 இன்ச்சுக்கு வரும். இப்போ இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட கட்டோரி பார்ட். இது சில பேர் துணியில் கூட வெட்டுவாங்க. நம்மளுக்கு துணி தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். துணியில் வெட்டும்போது நம்மளுக்கு துணி வந்து மிச்சமாகும். இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச். இது நம்ம டக்ஸ் பிடிக்கிறது. இதில் வந்து ஒரே ஒரு டக்ஸ் மட்டும்தான் வரும். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ இதை நம்ம துணியில் எப்படி ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியை இந்த மாதிரி டபுளாக வச்சுட்டு, நம்ம கையும் பேக் பார்ட்டை வெட்டியிருந்தாலும் மிச்ச துணியை இந்த மாதிரி வச்சுட்டு, டபுளாக தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த பார்ட்டை இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சு வச்சு பார்க்கணும். பார்த்துட்டு கரெக்டாக எந்த பக்கம் ப்ளேஸ் ஆகுதோ, எந்த பக்கம் நம்மளுக்கு துணி நல்லா மிச்சமாகுமோ அந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட்டோரி பார்ட்ஸையும் அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. துணி வந்து க்ராஸாக இருக்கக்கூடாது. அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிருந்தா துணியும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எப்படி துணி மிச்சமாகுது அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நெக்குக்கு பைப்பிங்கோ இல்லை ஹெமிங்கோ வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பட்டிக்காக, இந்த பக்கம் வந்து பட்டி, அந்த பக்கம் நெக்குக்காக கட் பண்ணிடலாம். பட்டி வந்து இந்த மாதிரி நம்ம பட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் பேப்பரில், அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்படி சும்மா தான் கட் பண்ணியிருக்கேன். நான் தைக்கும்போது கரெக்டாக நான் எக்ஸ்ட்ரா ½ இன்ச்சு கூட என்னமா இருக்கும். அதனால் என்றைக்குமே டக்ஸ் படித்து முடிச்சுட்டு வச்சுட்டு செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இது வந்து நம்மளோட நெக் பட்டி கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம், எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.